மீனாட்சி அம்மன் குடிக்கொண்டிருக்கும் மதுரையில் இருந்து பொதிகை மலையோட அடிவாரமான செங்கோட்டை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் 187 கிலோமீட்டர். ஒரு சூப்பரான ட்ரெயின் விழாக இருக்க போகுது, பேசஞ்சர் ட்ரெயினில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் விளாக். நம்ம இப்போ இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான மதுரை சந்திப்பு ரயில் நிலையம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ட்ரெயின் நம்பர் 56717. சூப்பரான ட்ரெயினாக இருக்க போகுது. நம்ம மதுரையிலேருந்து நிறைய விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வைகை எக்ஸ்பிரஸ், அப்புறம் கோயம்புத்தூர் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மீண்டும் ஒரு மதுரையிலேருந்து இன்னொரு ரயிலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் 187 கிலோமீட்டர். அட்டகாசமான சூப்பரான சீனிக் ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். பொதிகை மலை அடிவாரமான செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. செங்கோட்டை போயிட்டு அங்கேருந்து குற்றாலம் போக போகிறோம். அப்படி வீடியோ கண்டினியூ ஆக போகுது. நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் ஆகல நமக்கு பிளாட்ஃபார்ம் அலர்ட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ங்க. அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்புறம் ஹை பட்டனை அப்படி டச் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். மதுரையில் இருந்து செங்கோட்டை வரைக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் செங்கோட்டை ட்ரெயின் சூப்பராக நின்றுருங்க. வேப் 7 போட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா WDP4D ஒரு டீசல் லோகோ நின்று இருக்குது. ஹார்ன் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, செம்மையாக இருக்குது. வாங்க போகலாம். சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸை எம்டி ரேகை வந்து புல் பண்ணிட்டு போகுதுங்க இந்த ட்ரெயினை. நம்ம இன்னைக்கு புல் பண்ண பார்த்தீங்கன்னா ஈரோடு வேப் 7. ஈரோடு வேப் 7 கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் லோகோ இருக்குங்க. இதை புல் பண்ணி கூட்டு போகிறாங்க. அநேகமாக இது வந்து செங்கோட்டையில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்காக இருக்கும். WDP4D கேப் 1. டைம் இப்போ 7 மணி ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 25 நிமிஷம் இருக்குது. வாங்க நம்ம போயிட்டு ஒரு ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் செங்கோட்டை வரைக்கும். நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. மதுரை செங்கோட்டை, அப்புறம் வந்து செங்கோட்டை மயிலாடுதுறை, செங்கோட்டை திருச்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர். ஏகப்பட்ட ரேக் ஷேரிங் பண்ணது நம்மளுடைய பேசஞ்சர் ட்ரெயின். நம்ம ட்ரெயின் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 கோச்சோட ரன் ஆகுதுங்க. ஃப்ரண்டில் ஒரு SLR, லாஸ்ட்டில் ஒரு SLRங்க. சென்ட்ரலில் வந்து 10 பெட்டி இருக்குது. 10மே அண்டர்ஸ்டோடு தான். அதில் ஒரே ஒரு லேடிஸ் கோச் இருக்குது. அது போக மீதி இது வேணால் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம செங்கோட்டை பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குங்க. சண்டே நாள் எல்லா கோச்சிலையும் பார்த்துட்டேங்க. எல்லாத்துலேயுமே சரியான க்ரௌடாக இருக்குது. வாங்க லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்து இல்லைன்னா நம்ம SLRல ஏறிக்கலாம். 12 பெட்டி இருக்குங்க. 2 SLR போக 10 பெட்டி. அந்த 10 பெட்டியிலுமே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டோடு தான் ஃபுல்லாக இருக்க க்ரௌடு. லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம், இல்லைன்னா SLR ஏறிக்கலாம். லாஸ்ட்லேருந்து பார்த்தாலுமே நம்ம ட்ரெயினோட கருவெல்லாம் சூப்பராக இருக்கும். மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3 ட்ரெயின் புறப்படுங்க. 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ராமேஸ்வரம் போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் புறப்படுங்க. அப்புறம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய இன்டர்சிட்டி ட்ரெயின் ஒன்று புறப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுங்க மதுரை செங்கோட்டை போகிற ட்ரெயின். அதனால் பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9வது பெட்டி தான் நமக்கு கொஞ்சம் காலியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்டி இருக்குது. வாங்க நாம் இப்போ இன்றைக்கி இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஒரு ஃபுல் சீட்டை பிடிச்சிட்டோம். அப்படியே ஆப்போசிட் ட்ரெயின் எடுத்துகிட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் இந்த மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸில். நம்மளோட கோச்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ரெஸ்ட் ரூம்லாம் வாஷ் பேசலாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. வாட்டர் வந்துட்டு இருக்கு. அப்படியே ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் டாய்லெட் தாங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. மதுரையிலேருந்து புறப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 7:10ங்க. நம்ம ட்ரெயின் கிளம்பின ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோ அப்படி கிளிப்பிங் பாட்டு வந்துருங்க. அப்படி நம்ம செங்கோட்டை ட்ரெயினில் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம்.
தூங்கா நகரம் மதுரை பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது. 5 மணிக்கு அதிகாலை 5 மணிக்கே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டங்கள் இருக்குது. டீ கடை, ஹோட்டல் கடை எல்லாமே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ நடந்து தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். இங்கிருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருங்க. ஒரு 10 நிமிஷம் நடந்து போகலான்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அப்படியே அந்த ரூட்டு கேட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குறோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் காலையில் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம். மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரையும் தரிசனம் பண்ணி வச்சிங்க. நல்ல கூட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான், ஜனவரி 4, 2026. காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு நடந்துருக்குறாங்க. ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா தரிசனம் இருக்குங்க. ஃப்ரீ தரிசனம் இருக்குது. ஃப்ரீ தரிசனம் சரியான கூட்டமாக இருக்குது. 50 ரூபா 100 ரூபானா கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேகு, ஹெட்ஃபோனு, சார்ஜர், அப்புறம் பவர் பேங்க் எதுவுமே வந்து அலௌடு கிடையாதுங்க. எல்லாமே வந்து நம்ம வெளியே செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க. அப்புறம் அந்த லாக்கர் இது இருக்குது, எல்லாமே வச்சுட்டு தான் போனோம். பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. செப்பலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மொபைல் கொடுத்ததுக்கு 50 ரூபா வாங்கிட்டாங்க. நார்த் இந்தியன்லாம் வந்தாங்கன்னா 150 ரூபா 200 ரூபான்னு கேட்டு வாங்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அது மட்டும் மொபைல் மட்டும் செக் பண்ணிக்கங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலோட மேற்கு வாசல் கோபுரம். வேலை நடந்துட்டு இருக்குங்க. கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போகாமல் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள், கை குழந்தை வச்சிருக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் எல்லாம் கொஞ்சம் இது இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அது ஃப்ரீ ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் இருக்குது. அது மூலியமாக உள்ளே போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாமி பார்த்துடலாம். நம்ம அப்படி தான் பார்த்துருந்தோம். நம்ம வந்து ஹேண்டிகாப்டர் கோட்டாவில் போய்ட்டு அவ்வளோ போய் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். சாமி தரிசனம் சிறப்பாக இருந்துச்சுங்க. காலையில் வாங்க நம்ம அடுத்தது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். சிறப்பான தரிசனம் முடிச்சாச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருங்க. ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நடந்து வந்தோம்னா போயிடலாம். வாங்க நம்ம போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டு அப்படியே ரயில் கிளம்பலாம். மதுரைக்கு ஃபேமஸ் குண்டுமல்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இட்லி, அதை சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடையில் தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இட்லி வந்து 8 ரூபா. சாப்பிட்டு நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய வீதியில் தான் அந்த கடை இருக்குங்க. இட்லி 8 ரூபாய்க்கும், தோசை வந்து 20 ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக இருந்தாங்கண்ணா. டேஸ்ட் சூப்பராக இருந்தாங்கண்ணா. இதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய தற்காலிக பயணச்சீட்டு அலுவலகங்க. ஸ்டேஷன்லாம் ரீடெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கனால இங்கே தான் வந்து அந்த கவுண்டர் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் எடுத்து வச்சிங்க. மதுரையில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 40 ரூபாங்க. ஒரு பர்சன் 40 ரூபா. நம்ம 2 பேரும் 80 ரூபா டிக்கெட் எடுத்துருக்கோம். ட்ரெயின் நம்பர் 56719 மதுரை செங்கோட்டை வண்டி 7:25க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து டிபார்ட் ஆக போகுதுங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் கூட வாங்கிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டிகளையும் பார்த்தீங்கன்னா சமோசா, ஸ்நாக்ஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு. மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் ஃபில் ஆயிடுச்சிங்க. நிற்க இடம் இருக்குது. எனக்கு கூட்டம் நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. க்ரௌட் எவ்வளோ இருப்போம்னு தெரியல. இன்னும் போக போக க்ரௌடும் நிறைய ஏறுங்க நிறைய ஸ்டேஷனில். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம் நிறைய ஸ்டேஷன் இருக்குது. முக்கியமான ஸ்டேஷன் சிவகாசி, விருதுநகர்லாம் இருக்குது. அவங்க வாங்க எப்படி எவ்வளோ க்ரௌட் ஏறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். நம்மளோட மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லையுமே 1 நிமிஷம் தான் ஹால்ட்டுங்க. விருதுநகர், தென்காசி இது 2 மட்டும்தான் 2 நிமிஷம் ஹால்ட்டு. மற்ற எல்லாமே 1 நிமிஷம் எடுத்துருவாங்க. முடிஞ்சளவு கீழே இறங்கி கவர் பண்ணலாம். இல்லைனா அப்படியே விண்டோ ஷாட் எடுத்துகிட்டே போகலாம். சூப்பராக இருக்க போது நம்ம ட்ராவல். நம்மளோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சுப்பு ட்ராவல் பேக்கில் 5, 6, 7, 8 மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் via திருமங்கலம், விருதுநகர் ஜங்ஷன், சிவகாசி, ராஜபாளையம், तेनकासी जंक्शन प्लेटफॉर्म नंबर 2 से 7:25 रवाना होगी. வாங்க நம்ம ட்ரெயினோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 56771 மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸுங்க. மதுரையில் காலையில் 7:25க்கு புறப்பட்டு 10:35க்கு செங்கோட்டை ரீச் பண்ணோம். மொத்தத்தை ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 173 கிலோமீட்டருங்க. 12 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹால்ட்லேயுமே 1 நிமிஷம் தான் டைம் இருக்கும். விருதுநகர், தென்காசி மட்டும் தான் 2 நிமிஷம் கம்மி. எல்லாமே 1 நிமிஷம் தான் டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து வெறும் 40 ரூபா தாங்க. 40 ரூபாவில் 173 கிலோமீட்டர் சூப்பரான ட்ராவலாக இருக்க போகுது நம்ம ட்ரெயினில். வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம்.
டைம் இப்போ 7:24ங்க. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. வாங்க டிஜிட்டலாக சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் இந்த மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் ட்ரெயினில். மைசூரு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். ஷார்ப்பாக 7:25க்கு நம்ம ட்ரெயின் மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. முருகரின் 6 படை வீட்டில் முதல் படை திருப்பரங்குன்றம். அந்த ஸ்டேஷன் தான் ரீச் பண்ண போகிறோம். அதோட திருப்பரங்குன்றம் மலை பாருங்க. திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணி வச்சுங்க. இது பாருங்க திருப்பரங்குன்றம் மலை. முருகனோட 6 படை வீட்டில் முதல் படை வீடு. திருப்பரங்குன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா போர்டிங்க்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா திருமங்கலம். திருமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். 2வது ஹால்ட்டு திருமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒன்றும் பெரிய அளவு க்ரௌட் இன்னும் ஏறல. ஃபேர்லாம் பாருங்கள், அப்படியே ரோடு வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் போகக்கூடிய பைபாஸுங்க.
கள்ளிக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். கள்ளிக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே போர்டிங் இருக்குது, போர்டிங் ரெண்டுமே இருக்குங்க. தான் ஹால்ட்டுங்க. நமக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, ஹார்னும் கொடுத்துட்டாங்க. கள்ளிக்குடியிலேருந்து இப்போ நான் கிளம்ப போகிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் நமக்கு 2 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த விருதுநகர் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிவகாசி, சாத்தூர் எல்லாமே இருக்குது. பட்டாசு கூடிய தொழிற்சாலை எல்லாமே அங்கே தான் இருக்குது. அடுத்து நம்ம விருதுநகர் தான் போக போகிறோம். டைம் இப்போ 8:13. நம்ம விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஆன் டைம் ரயில் உள்ள அரைவேட்டிருக்கு. விருதுநகரில் நல்ல கூட்டம் இருக்குங்க ட்ரெயினுக்கு. விருதுநகரில் சரியான கூட்டங்க ட்ரெயினுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 43 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தூர், அதுக்கப்புறம் சிவகாசியில் இருக்குது. பட்டாசு செய்யக்கூடிய தொழிற்சாலை எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஊர் தான் இந்த விருதுநகர். இந்த விருதுநகர் ஜங்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நிமிஷம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தென்காசியில் தான் 2 நிமிஷம் ஹால்ட் இருக்குங்க. வாங்க அப்படி ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். நீங்கள் நம்ம கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் ஆகல. நல்ல கூட்டம். நாம் விருதுநகர் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து டிபார்ட் ஆகிட்டோம். விருதுநகர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா போர்டிங், டிபோர்டிங் ரெண்டுமே சரியான கூட்டங்க அந்த ட்ரெயினில். இன்னும் சற்று நேரத்தில் வந்து விருதுநகர் மெடிக்கல் காலேஜ். திருத்தங்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். திருத்தங்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர்டிங், டிபோர்டிங் ரெண்டுமே நடந்துட்டுருக்கு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினால் ஒரு ட்ரெயினில் ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு போக முடியாதுங்க. ஜாயிண்ட் கிடையாது. ஒரு பெட்டியில் அந்த சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும், டீ, காஃபி அதெல்லாம் வந்தாலும் அடுத்த ஸ்டேஷனில் தான் இறங்கி மாற முடியும். இன்டர்சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பெட்டியாக தான் இருக்குது நம்முடைய பேசஞ்சர் ட்ரெயின். திருத்தங்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டாங்க. அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சிவகாசி.
குட்டி ஜப்பான்னு சொல்லக்கூடிய சிவகாசி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். பட்டாசு மற்றும் கேலண்டருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் தான் இந்த சிவகாசி இருக்குங்க. சரியான கூட்டம். இங்கே வந்து டீபோர்டிங்னு இல்லைங்க, எல்லாம் போர்டிங், ஏகப்பட்ட போர்டிங் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போக போகிறோம். ஆண்டாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோபுரம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட முத்திரையாக இருக்குது. அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவகாசி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம போகக்கூடிய ரூட்டை பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 56771 மதுரை செங்கோட்டை பேசஞ்சர் ட்ரெயின். மதுரையில் புறப்படுற நம்ம ட்ரெயின் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், கள்ளிக்குடை, விருதுநகர், அப்புறம் வந்து திருத்தங்கல், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், பாம்பு கோவில் சந்தை, கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டைன்னு ரீச் ஆகுதுங்க. சிவகாசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெயின் கிராசிங் இருக்க மாட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்போம். நம்ம சிவகாசி ரயில்வே ஸ்டேஷனில் டீ வாங்கியிருக்கோம். சமோசா 10 ரூபா, டீயும் 10 ரூபா. செங்கோட்டை மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயினுக்காக நம்ம ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. டீ சாப்பிட்டு நம்ம ட்ரெயின் அந்த கவர் கிராசிங் பார்த்துட்டோம்னா அடுத்தது நம்ம ட்ரெயின் கிளம்பிடும். இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை செங்கோட்டை ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 9:02ங்க. நம்ம சிவகாசியிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 22 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் இங்கேருந்து டிபார்ட் ஆகிருக்கு. அந்த செங்கோட்டை மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயின் முன்னால் நம்ம ட்ரெயின் டிலே. ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே மரோட நிழலில் அப்படியே சன்லைட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த ஹால்ட்டு நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர். நாம் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஷன்லையுமே நல்ல கூட்டம் இருக்குங்க. மதுரை செங்கோட்டை பிளாட்ஃபார்ம் கிரமாங்க் 2 पर आ रही है. ट्रेन नंबर 5671 from Madurai to Sengotai via Sankaran Kovil, Tenkasi Junction, Madurai, Sengotai is arriving on platform number 2. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்துக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஆண்டாள் கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். அந்த வந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம்.
ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்கேயும் போர்டிங்க்கு மக்கள் நிறைய இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹால்ட் வந்து 1 நிமிஷம் தாங்க. டைம் இப்போ 9:28ங்க. ஒரு 23 நிமிஷம் டிலேவாக ராஜபாளையத்துலேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். சங்கரன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். சங்கரன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். சரியான கூட்டம் டீபோர்டிங் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஈஸ்வரர் கோயில் இருக்குது, சங்கரலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோ வெளியே போனீங்கன்னா ஆட்டோ இருக்கும். 20 ரூபா கொடுத்தோம்னா ஆட்டோ கோயில் வாசலே இறக்கி விட்ருவாங்க. டைம் வந்து 9:50 ஆகுதுங்க. அந்த 20 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணி போகலாம். ட்ரெயினில் இருந்த மேக்ஸிமம் க்ரௌடு இங்கே இறங்கிட்டாங்க. நல்ல க்ரௌடு எல்லாம் சங்கரன் கோயில் போகிறதாக தான் இறங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு பிஸியான ஸ்டேஷன் தான் சங்கரன் கோயில். செங்கோட்டை ரீச் பண்ண நமக்கு 3 ஹால்ட் இருக்குங்க. பாம்பு கோயில் சந்தை, அப்புறம் வந்து கடையநல்லூர், அதுக்கப்புறம் தென்காசி, அதுக்கப்புறம் நம்ம மட்டும் செங்கோட்டை ரீச் பண்ணிடுவோம். நல்லா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறாங்க. சண்டே நாள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் சரியான க்ரௌடாக இருக்குது. ரொம்ப இந்த ரெயின் க்ரௌடாக இருக்குன்னு தெரியல. ஆனால் சண்டே பார்த்தீங்கன்னா நல்லா பிஸியாக நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினை. பாம்பக்கோயில் சந்தை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். பேர் வித்தியாசமாக இருக்குல்ல, பாம்பக்கோயில் சந்தை. நாம் இப்போ கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஹால்ட் தான் இருக்குங்க, தென்காசிக்கு அப்புறம் செங்கோட்டை ரீச் பண்ணிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 10:25. நம்ம 165 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தென்காசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க செங்கோட்டை. நம்ம டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்ட்டு இன்ட்டு ட்ராவல் பண்ணி தான் மதுரையிலேருந்து செங்கோட்டை வரைக்குமே. இன்னும் நமக்கு ஒரே ஒரு ஹால்ட்டு தான் இருக்குது. இங்கே தென்காசியில் பார்த்தீங்கன்னா சரியான டீபோர்டிங் இருக்குங்க. மேக்ஸிமம் க்ரௌடிங் இறக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஃப்ரீயாக காலையில் தான் போகணும்னு நினைக்கிறோம். 8 கிலோமீட்டருக்கு குற்றாலம் போகிறதுக்கு தென்காசியில் இருக்கிறனால பக்கங்க. செங்கோட்டை போய் ஏறி போகலாம். இனிமேல் ரொம்ப பக்கம் தான். அதனால் மேக்ஸிமம் க்ரௌடு பார்த்திங்கன்னா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கும் அப்புறம் குற்றாலம் போகிறதுக்கும் இந்த ஜங்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். தென்காசி ஜங்ஷனாக. தென்காசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சிங்க. அங்கே சீட்டில் ஒருத்தர் தான் இருக்காங்க. இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா 2009 தயாரிச்சிருக்காங்க. சிவகாசியில் ஒரு கிராசிங்காக நம்ம 20 நிமிஷம் டிலே பண்ணோம். அதே டிலேவோடு தான் தென்காசி வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் செலக்ட் டைம் இருக்குது. நம்ம செங்கோட்டை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏர்லியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் டிலேவாக போகணும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் டிலே ஆகாது, கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் 173 கிலோமீட்டர் ஒரு செம சூப்பரான சீனிக்கான ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். வீடியோவில் பிடிச்சிருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நான் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ செங்கோட்டை என் பண்ண போகிறது இல்லைங்க. செங்கோட்டிலேருந்து குற்றாலம் போக போகிறோம். குற்றாலம் போயிட்டு அங்கே தான் வீடியோ என் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை வந்திருக்குங்க. அதனால் குற்றால அருவியில் குளிக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. இன்றைக்கி தடை நீங்கி இருக்கான்னு தெரியல. சனிக்கிழமை நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடை இருந்தது, ஜனவரி 3 வரைக்கும். இன்றைக்கி போனால் தான் தெரியும். ஒரு 3-4 அருவி இருக்குது. ஏதோ ஒரு அருவியில் போய் பார்த்துட்டு லிஸ்ட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்கள். அப்படியே ஒரே பனிமூட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன ஒரு ஏரி, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை. ஆனால் வேப் 7 ஈரோடு லோக்கல் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்கு வேப் 7 கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்குன்னு தெரியல. ஒரு அங்கேருந்து கிளம்பக்கூடிய புதிய எக்ஸ்பிரஸ் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ரன்னிங் சூப்பராக இருந்ததுங்க. சரியான க்ரௌடு. மக்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது தென்காசி, சிவகாசி, சங்கரன் கோயில் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக டீபோர்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் தான். அதுக்கப்புறம் தென்காசி ரொம்ப இதுங்க. நம்ம செங்கோட்டை போய் பார்க்கலாம் அங்கே எத்தனை பேர் டீபோர்டிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
செங்கோட்டையிலேருந்து சென்னை போகக்கூடிய சிலம்பு எக்ஸ்பிரஸ் தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல நின்றுருக்கு. ஒரு குட்டியான அழகான ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். 173 கிலோமீட்டர் மதுரை டு செங்கோட்டை ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் ஃபுல்லி அண்டர்ஸ்டோர்டு பேசஞ்சர் தான். சூப்பராக இருந்தது ட்ரெயின் ட்ராவல். உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி கூட கமெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்கிற ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு குட்டியான சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 10:45. ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். மதுரை டு செங்கோட்டை பேசஞ்சர் ட்ரெயின் ட்ராவல் சூப்பராக இருந்ததுங்க. வாங்க நம்ம அடுத்து இங்கேருந்து குற்றாலம் போக போகிறோம். குற்றாலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் இருக்காமா, வெளியே போனோம்னா மெயின் ரோட்டுக்கு போனோம்னா பஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம மெயின் அருவி குற்றாலத்துக்கு போகலாம். செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம கேப்புக்கு அப்புறம் திரும்ப ட்ரெயின் வழியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி 4ஆம் தேதிங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் டிலேவாக சொல்கிறோம். வாங்க நம்ம அப்படியே குற்றாலம் போயிட்டு குற்றாலம் அருவியை பார்த்துட்டு அப்புறம் வீடியோ என் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராவல் சூப்பராக இருந்தது. மதுரை டு செங்கோட்டை. நம்ம ரவி கேட்போம், எப்படி பஸ் இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. வாங்க அப்படியே நம்ம பஸ் பிடிச்சி குற்றாலத்துக்கு போகலாம். குற்றாலத்தில் போய் ஜிலு குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் போட்டு ரோடு சூப்பராக இருக்குங்க. நம்ம கேரளாக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து கேரளா ரொம்ப பக்கம் தான். செங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட பார்டர் தான். ஆனால் செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மரம், அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து குற்றாலம் மெயின் அருவி எதுக்கு போகிறனாலும் ஆட்டோ அவைலபிலிட்டி இருக்குங்க. கொஞ்சம் டிக்கெட் ஃபேர் அதிகமாக இருக்கும். நம்ம நடந்து போகிறோம், வெளியே மெயின் ரோட்டுக்கு போய் நடந்து போயிட்டோம்னா அங்கேருந்து பஸ் கிடைக்குமாமா. இப்போ தான் ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்டோம். அதனால் மெயின் ரோட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து பஸ் மூலிமா மெயின் குற்றாலத்துக்கு நம்ம போக போகிறோம். நான் கூட நேற்று வரைக்கும் பார்த்தேங்க, வீட்டில் நியூஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. வீட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க, குற்றால அருவியில் குளிக்க தடை போட்டிருக்காங்க, எப்படி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. குற்றால குடிக்கலாம் பரவாயில்ல, குற்றால அருவி பார்த்துருவோம் அப்படின்னு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா கேட்டால் சொன்னாங்க எல்லா அருவியும் குளிக்க அலோவ் பண்ணுறாங்களாமா. இப்போ போய்ட்டு செமையாக வெயிட் பண்ண போகிறோம். மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, அப்புறம் 5 அருவி. மெயினாக வந்து நம்ம சிப்ஸ் அல்வா வாங்க போகிறோம். அதுக்காக தான் குற்றாலமாக வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தோம்னா பஸ் ஸ்டாப் வந்துருதுங்க. இந்த ரயில்வே கிராசிங் இருக்குது, லெவல் கிராசிங். இங்கே வந்துட்டோம்னா பஸ் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ் எல்லாம் கவர்மெண்ட் பஸ் வருங்களாமா. அதை ஏறி நம்ம ஸ்ட்ரைட்டாக குற்றாலத்துக்கும் பஸ் வருமாமா. இல்லைன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு அங்கேருந்து பஸ் மாறணுமாமா. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து எஸ்எஸ்டின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பஸ் வருமாமா. அது வந்து தென்காசி போகிற பஸ்ஸுங்க. அது ஏறனா குற்றாலம் போய்ட்டு தென்காசி போகுமாமா. இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு செங்கோட்டைக்கு வருமாமா. அதனால் செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு அங்கேருந்து நம்ம பஸ் மாறி குற்றாலம் போகலாம். மெயின் குற்றாலம் தான் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு பஸ் வர லேட் ஆகுனாங்க. அப்புறம் ஆட்டோவில் 10 ரூபா ஷேர் ஆட்டோ. இங்கேருந்து செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு அங்கேருந்து நம்ம குற்றாலம் போக போகிறோம். இப்போதான் பஸ் ஆப்போசிட் ஒரு பஸ் வருதுங்க, 29C இளஞ்சி செங்கோட்டை. எங்கே போகிறது? திருமலை கோயில் போகிற வண்டிங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வர ரோடு ரைட் சைடு ரோடு திரும்புது. இது வந்து கேரளா போகிற ரோடுங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற ரோடு. ஒரு 10 கிலோமீட்டர் போனாலே கேரளா பார்டர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குற்றாலத்துக்கு போகிறது பஸ் கிடச்சிருச்சு. இந்த ப்ரைவேட் பஸ்ஸு மினி பஸ் தான். தென்காசி போகிற பஸ்ஸுங்க. அது குற்றாலத்திலேயே போகிறதுனால இந்த பஸ் ஏறி நம்ம குற்றாலம் இறங்கிக்கலாம். ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் இந்த செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு. செங்கோட்டையிலேருந்து பாருங்கள் கொல்லம் போகிறதுக்கு பஸ் இங்கே இருக்குங்க. பஸ்ஸோட கலரே செம்மையாக இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு, செங்கோட்டை கோவில்பட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பஸ். செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குற்றாலம் மெயின் அருவிக்கு போகிறதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 12 ரூபாங்க. ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸுனால ஒரே ரேட் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து குற்றாலத்தை ரீச் பண்ணிட்டோம். மெயின் அருவிக்கு போக போகிறோம். இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்புங்க. 3 பக்கம் ரோடு போகுது. எந்த பக்கம் தெரியல, கேட்டு போகலாம். ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, டீ கடை எல்லாமே, ஹோட்டல் கடை எல்லாமே இருக்குது. வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் நம்ம குற்றாலம் வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு குற்றாலத்துக்கு வந்திருக்குங்க. நம்ம ஒரு 10 வயசு இருக்கிறப்ப ஒரு குற்றாலம் வந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 தடவை வந்திருக்கோம். சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது பஸ்ஸில் வந்திருக்கோம். நிறைய தடவை உள்ளே வராமல் போயிட்டோம். ஒரு தடவை ட்ரெயின் டிக்கெட் போட்டிருந்தோம். அப்போ வந்து சரியான மழையாக இருந்ததுங்க, தீபாவளி அப்பையும் வர முடியல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு குற்றாலத்துக்கு போக போகிறோம். மெயின் அருவிக்கு போக போகிறோம். வாங்க போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணலாம். அப்படியே இப்போ டிக்கெட் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு 135 ரூபாங்க அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில். அப்புறம் மதுரையில் இருந்து செங்கோட்டைக்கு பேசன் ட்ரெயினில் 40 ரூபா டிக்கெட்டுங்க. அப்புறம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த குற்றாலத்துக்கு வரதுக்கு 12 ரூபாங்க. மொத்தம் வந்து இதுக்கு 197 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகிருக்கு. சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது வந்து இட்லி சாப்பிட்டது 40 ரூபாங்க. அப்புறம் 2 டீ குடிச்சிருக்கோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது ஒரு 70 ரூபா செலவாயிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா ஆயிருக்குங்க இது வரைக்கும் செலவு. பட்ஜெட்டில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கா. வாங்க போகலாம், குற்றாலத்துக்கு போகலாம். ஸ்ரீ திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோயில் குற்றாலம். இங்கே குற்றாலேஸ்வரர் கோயில் இருக்குங்க. குற்றாலநாத சுவாமி அப்படி போகலாம். வாங்க. மழை தெரியுது பாருங்கள், சூப்பராக தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. இங்கிருந்து தெரியுதுங்க, அப்படியே சாரல் மழை சூப்பராக பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. சிப்ஸ் கடை ஜோதி சிப்ஸ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாந்தி காஃபி பார் இருக்கு. வாங்க அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு போவோம். அப்படியே போண்டா, ஆனியன் போண்டா சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதான் வாங்கி சாப்பிட போகிறோம். அப்படியே அருகில் தண்ணி ஊற்றுற சாரல் பாருங்க, இந்த வரைக்கும் வருது. சாந்தி காபி பரில் டீ சாப்பிட்டாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். டீ 15 ரூபா, அந்த போண்டா வந்து 12 ரூபாங்க. மொத்தம் 27 ரூபா. 2 பேருக்கு 54 ரூபா ஆயிடுச்சு. பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றது 54 ரூபா ஆயிடுச்சு. டிஃபனே சாப்பிட்ருக்கலாம் பண்ணுறதுக்கு. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தோம்னா செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், செலவும் வச்சுருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ராஜா ஸ்வீட்ஸ் திருநெல்வேலி லாலா ஹல்வா கடை. இங்கே தான் நம்ம ஹல்வா வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். இது ஜோதி சிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 12 மணி ஆகுது. திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் மெயின் அருவிங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பழைய அருவி, 5 அருவி அப்படின்னு 2 அருவி இருக்குது. அதெல்லாம் தூரமாக 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போகணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா பழைய காலத்து கோயிலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து குற்றாலநாத சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ஒரு ஈஸ்வர் கோயில் தான். ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க. பில்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப பழசாக இருக்குது. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் ஈஸ்வர தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தென்காசிக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குற்றாலம் தண்ணி ஊற்றுது பாருங்கள். நேற்று வரைக்கும் சரியான மழை பெஞ்சதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் குற்றால அருவியில் குளிக்கிற தடை போட்டிருந்தாங்க. நம்ம வர அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குற்றாலத்தை அருவியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது நமக்கு லக்கு இருக்கும் போல் தெரியுது. வாங்க போயிட்டு அப்படியே ஜாலியாக குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெயின் அருவி கொண்டோம். இது வருங்க அருவிக்கு பெண்கள் செல்லும் வழி. இது வந்து லேடிஸ் மட்டும் போய் குளிக்கிற இடம். இந்த ஏரியா அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் தனியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிற வழி. ஜென்ஸ் போய் குளிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. ஐ லவ் குற்றாலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரையில் இருந்து ஒரு 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் செங்கோட்டை வந்து செங்கோட்டையில் இருந்து ஒரு ஆட்டோ ஒரு பஸ் மூலிமா ஒரு 22 ரூபா கொடுத்து குற்றாலத்தை ரீச் பண்ணிட்டோம். மெயின் குற்றாலம் வரைக்கும் வந்துட்டோம். ஐ லவ் குற்றாலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து நம்ம எப்படி பட்ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணி குற்றால அருவி வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே கமெண்ட்ஸ் நீங்கள் இதில் குற்றாலம் வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஹைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.